எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி காணும் இறை மக்களே, ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம், கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். Halo. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புதர், புதுமை வள்ளல், ஏழைகளின் நண்பன் என்றெல்லாம் புகழப்படும் நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கும் 9ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு ஆட்டுக்காரர்கள், ஜெபக்குழு மற்றும் மரியாயின் சேனை உறுப்பினர்கள் சார்பாக அருள் தந்தையர்களையும்
அருள் சகோதரிகளையும் இறை மக்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். புனித அந்தோணியார் தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலங்களாக அணிந்தவர். திருமறையை பாதுகாத்த இறைவாக்கினர். குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுபவர்களுக்கும் நிறைவாக தருபவர். ஏழை எளியவர்களுக்கு ஆதரவும் தஞ்சமுமானவர். ஒரு நாள் புனித அந்தோணியார் ஏழை பெண் வீட்டிற்கு தங்க சென்றிருந்தார். அவள் உணவு தயாரித்த போது பக்கத்து வீட்டிலிருந்து வாங்கி வைத்திருந்த கண்ணாடி பாத்திரம் விழுந்து உடைந்து விட்டது. அதன் உடைந்த துண்டுகளை முன்பு போலவே ஒன்று சேர்த்தார் நம் புனிதர். இவ்வாறு ஏழை எளியவர்களின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து துயர் துடைப்பவர் நம் புனிதர் புனித அந்தோணியார். தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு ஆதரவும் தஞ்சமுமான புனிதரிடம் நம் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் இத்திருப்பலி வழியாக பெற்று செல்ல இறையருள் கேட்போம். சிறப்பாக இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் ஆட்டுக்காரர்கள், ஜெபக்குழு, மரியாயின் சேனை உறுப்பினர்களின் குடும்பங்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதித்து வழிநடத்த அருள் கேட்டு இணைவோம் இறை இயேசுவின் அன்பின் பலியில். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் இந்த திருப்பள்ளியை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்ப்போம். ஆண்டவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Bye.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு ஐக்கியமாயிருக்கும் எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகும் நாங்கள் மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீட்டு மத்திய பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 17 முடிய, மேலும் 20 முதல் 26 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 15 முதல் 17, மேலும் 20 முதல் 26 முடிய. ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும்போது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாழாவதாக, அதில் எவரும் குடிபுகாதிருப்பதாக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு. மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்டகற்றி தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, திருவசனங்கள் 9 முதல் 17 வரை. 15, 9 17. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைப்பிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளர்களுக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு வாரத்திற்கு முன்பாக என்னுடைய பழைய கடவுச்சீட்டை தேடிக்கொண்டிருந்தேன். என்னுடைய பழைய கடவுச்சீட்டு கிடைக்கவில்லை. அவ்வாறு தேடிக்கொண்டிருந்த பொழுது நான் பொக்கிஷமாக வைத்திருந்த 3 கடிதங்கள் கிடைத்தன. அந்த 3 கடிதங்களில் 2 கடிதம் 1999ஆம் ஆண்டு கொடைக்கானலில் நான் பணியிடை பயிற்சி செய்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய அப்பா எனக்கு எழுதிய கடிதம். 2வது கடிதம் 2004ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் நாள் எனக்கு என்னுடைய அப்பா நான் டெல்லியில் என்னுடைய 3ஆம் ஆண்டு இறையியல் படித்து கொண்டிருந்த பொழுது எழுதிய கடிதம். இந்த 2 கடிதங்களையும் ஏன் எழுதினார் என்றால், நான் 1997-98
என்னுடைய மெய்யியல் படிப்பை பூனேயில் படித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கடவுள் குறித்து கேள்வி எழுந்தது. எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்த பொழுது நான் ஒரு கட்டுரை எழுதினேன். கடவுள் இல்லை என்ற கட்டுரை எழுதினேன். அந்த கட்டுரைக்கு முதல் மதிப்பெண்ணும் பெற்றேன். அந்த கட்டுரை எழுதிய பிறகு எனக்குள்ளே ஒரு சலனம் ஏற்பட்டது. கடவுள் இல்லை என்று எழுதியிருக்கின்றேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்றேன். ஆக எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத பொழுது நான் எப்படி ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு மக்களுக்கு நம்பிக்கை குறித்து பேச முடியும் என்ற ஒரு ஐயம் எழுந்தது. அதனால் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதம் என்னவெனில், எல்லாவற்றையும் எழுதிட்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறேன், ஆனால் ஏதோ ஒரு சலனம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த சலனம் என்னவெனில், எனக்கு இந்த குருத்துவ வாழ்வில் விருப்பமில்லை, நான் வீட்டுக்கு வந்துவிடலாம் என்ற எண்ணம் அவ்வப்போது வருகின்றது என்று அந்த கடிதத்தை முடித்து விட்டேன். அந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் என்னுடைய அப்பா எழுதியிருந்தார். அந்த பதில் கடிதம் என்னவெனில், கலப்பையில் கை வைத்தவன் பின்னால் திரும்பி பார்க்கக்கூடாது. அந்த கடிதத்தை பார்த்த உடனே என் அப்பா மேலே பயங்கர கோபம். நம்ம வீட்டுக்கு வர்றோம்னு சொல்கிறோம், அவர் என்னென்னா கலப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது அப்படி சொல்கிறாரு. அப்படின்னால ஒரு வருஷமாக கடிதமே எழுதலை. ஒரு வருஷமாக கடிதம் எழுதாமல் இருந்ததுனால 1999 ஒரு கடிதம் போடுறாரு. உங்களுடைய கடிதம்லாம் பார்த்தேன், நீங்கள் ரொம்ப நல்லா மக்கள் மத்தியில் உழைத்து கொண்டிருக்கீங்க அப்படிலாம் கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தபோதிலும் உங்களுக்குள் ஒரு சில தெளிவுகள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த கடிதத்தை எழுதுகின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள், பல வேதனைகள், பல துன்பங்கள் நேரிடலாம். இவற்றுக்கு மத்தியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இறை நம்பிக்கையில் கட்டியெழுப்ப வேண்டும். அந்த இறை நம்பிக்கையில் கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் நீங்கள் இறைமையில் ஆழ்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அந்த இறைமைதான் உங்களை வழிநடத்தும். அப்படி நீங்கள் அந்த இறைமையில் ஆழ்ந்து இருக்க வேண்டுமெனில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கு இருந்த கஷ்டத்தை விட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிக வேதனைகள் பட்டவர். அந்த இயேசுவிடமிருந்து நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய இந்த அழைத்தலில் நிலைத்திருந்து இந்த இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ விரும்பினால் இந்த இயேசுவை பின்பற்றுங்கள். எந்த இயேசு நமக்காக இந்த மண்ணில் பிறந்து அதிக வேதனைகள் பட்டு பாடுகள் பட்டு தன்னுடைய உயிரையே நீத்தாரோ அந்த இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உயிர்த்த இயேசுவோட சொல்லலை, இறந்து பாடுபட்டு இறந்த அந்த இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இது 1999 எழுதிய கடிதம். அதனால தான் அதை இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்கேன். அடுத்ததாக 2004 2003 எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு சாமியாராக பிடிக்கவே இல்லை அப்படின்னு அழுகிறேன் ஃபோனில். அவங்களும் அழுகிறாங்க, பிடிக்கலன்னா வந்துருப்பா, ஏப்பா அழுகிற, கஷ்டப்பட்டுலாம் இருக்காதப்பா அப்படி சொல்கிறாங்க. இவ்வளோலாம் சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, தம்பி அழுகிறான், வீட்டுக்கு வர்றேன்னு சொல்கிறான், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படிலாம் சொல்லிவிட்டு நேராக போய் எங்கள் சேப்பலில் உட்காந்து திவ்யனருக்கு முன்பாக ஜெபித்தேன். ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. அந்த பதில் என்னவெனில், திவ்யனருக்கு முன்பாக அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது, நீ அதிக வேதனைப்பட்டவர், வேதனைப்பட்டு உன்னுடைய உடலை உடைத்து இந்த மண்ணுக்காக, மண்ணுடைய விடுதலைக்காக உன்னுடைய உயிரையே கொடுத்தவர். உன்னில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். சிறிய சிறிய துன்பங்களை கட்டு நான் அச்சம் கொள்ள மாட்டேன்.
நிச்சயமாக நான் இந்த வாழ்வில் நிலைத்திருப்பேன் என்று பேசிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் எங்கள் அப்பாட்ட இருந்து ஃபோன் வருது. என்னப்பா அழுதியாமே, வீட்டுக்கு வரேன்னு சொன்னியாமே, நானாக வந்து அந்த ஃபாதர்கிட்ட பேசட்டா அப்படின்னு கேட்டார். அப்பா, நீங்கள் வந்து அந்த ஃபாதர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நான் சாமியார் ஆகக்கூடாது. அந்த ஃபாதர் எனக்கு நல்லா தெரிஞ்சவர், எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரிஞ்சவர். அந்த ஃபாதர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி நான் சாமியார் ஆனால் அது உண்மையான குருத்துவ வாழ்க்கையாக இருக்காது, உண்மையான அழைத்தல் மிகுந்த வாழ்க்கையாக இருக்காது. அதனால் வர வேணாம் அப்படி சொல்லிட்டேன். அதுக்கு பதில் கடிதம் தான் அவர் 2004 ஆகஸ்ட் 13 எழுதிய கடிதம். உண்மையிலே ஒரு ஆன்மீகம் பொதிந்த கடிதம், இறையியல் பொதிந்த கடிதம். என்னுடைய தந்தை 8ஆம் வகுப்பு வரை படித்து ஒரு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருப்பவர். நேர்மையான ஆசிரியர், ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்லக்கூடியவர். ஏதோ ஆசைப்பட்டு என் மகனை சாமியாராகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லாட்டினாலும் அவருடைய ஆசையால் என்னை சாமியாராக நினைச்சார். அவருடைய விருப்பத்தினால் இன்று சாமியாராக உங்கள் முன்னிலையில் அவர் எழுதின கடிதத்தில் அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் சாமியாராக ஆகிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஒரு தூய்மையான உள்ளம் படைத்த குருவாக இருக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய ஆசை. இதை நிறைவேற்றுவீர்கள் என்று நானும் உங்கள் அம்மாவும் நம்புகிறோம். உங்களுடைய அம்மாவினுடைய விருப்பத்தை என்னுடைய கடிதத்தின் மூலமாக நான் தெரிவிக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தை, நீங்கள் அதில் எழுதியிருந்த வார்த்தை, நீங்கள் நம்ம குடும்பத்துக்காக சாமியாராக வேணாம், ஏதோ உங்களை சாமியார் ஆக்கி உங்கள் மூலமாக நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உங்களை சாமியாராக்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படலை. நீங்கள் சாமியாராகிறதுனால, நீங்கள் சாமியார் ஆன பிறகு நீங்கள் 4 ஏழைகளுக்கு நல்லது செஞ்சால், அந்த 4 ஏழைகளுடைய வாழ்க்கையில் ஒளியை ஏற்றினால், வெளிச்சத்தை ஏற்றினால், அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வந்தால், 4 ஏழைகளை சிரிக்க வைத்தால் அது எங்களுக்கு போதும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண செய்யக்கூடிய அந்த எளிய பணியை ஆற்றக்கூடிய ஒரு குருவாக நீங்கள் இருந்தால் போதும் என்று சொன்ன என் தந்தையினுடைய இந்த 2 கடிதங்களும் எத்தகைய சூழலிலும் என்னை நேர்மையான, நீதியான, சில தவறுகள் நடக்கும், இல்லை என்று சொல்லவில்லை, மனிதனுக்கே உரிய சில தவறுகள் நடக்கும், அதையெல்லாம் கடந்து நான் என்னை நேர்மையான குருவாக தக்க வைத்துக் கொள்வதற்கு அவருடைய இந்த 2 கடிதங்களும் என்னை ஆற்றுப்படுத்தின. எதற்காக இன்று இதை சொல்கின்றேன் என்றால், இன்று வாசகத்திலே குறிப்பாக யோவான் எழுதிய நற்செய்தியிலே அருமையாக சொல்லுகின்றார், எவனொருவன் தந்தையில் நிலைத்திருக்கின்றானோ, எவனொருவன் தந்தையின் அன்பில் நிலைத்திருக்கின்றானோ அவன் மிகுந்த கனி தருவான். அன்பு செய்வது மட்டுமல்ல, அந்த தந்தையின் அன்பினால் மீட்டெடுக்கப்பட்டவன் மிகுந்த கனி தரக்கூடியவனாக, மிகுந்த பலன் தரக்கூடியவனாக திகழ்வான் என்று தன்னுடைய சீடர்களுக்கு போதிக்கின்றார். ஆகவே அந்த அன்பில் நிலைத்திருத்தல் என்பது இறை அன்பில் மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அன்பிலும் நிலைத்திருப்பவன். இந்த பிரபஞ்ச அன்பில் நிலைத்திருப்பவன் இந்த பிரபஞ்சத்திற்கு தன்னால் இயன்ற அளவு நல்லதை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அன்பில் நிலைத்திருந்த ஒரு புனிதர்தான் நம்முடைய கோடி அற்புதர் அந்தோணியார். அந்தோணியாருடைய வாழ்க்கையை வாசித்த பொழுது சிறு வயதிலே அவர் குருவாக வேண்டும், அந்த குருத்துவ வாழ்வை அனுபவித்து அந்த நல்ல குருவாக தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்தில் அவர் அகுஸ்தினார் சபையில் சேருகின்றார். அவ்வாறு அவர் சேர்ந்த அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவருக்கு 5 பிரான்சிஸ்கல் சபையில் இருந்த 5 மறை சாட்சியருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையை கவர்ந்தது. அந்த மறை சாட்சியருடைய வாழ்க்கையை வாசித்த இவர், நானும் இவர்களை போன்று ஒரு மறை சாட்சியாக வாழ வேண்டும். ஃபெர்டினாண்ட் என்று இயற்பெயர் கொண்ட இவர் அந்த பிரான்சிஸ்கன் சபையில் எந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையால், பெரிய அந்தோணியார் அவருடைய வாழ்க்கையால் கவரப்பட்டு
அந்த பெயரை மாற்றிக்கொண்டு நான் இந்த சபையில், குறிப்பாக இந்த பிரான்சிஸ்கன் சபையில் நல்ல குருவாக அந்தோணியாரை போன்று, பெரிய அந்தோணியாரை போன்று நான் என்னை தவ முயற்சியிலும் ஆன்மீகத்திலும் ஆழமாக நெறிப்படுத்தி கொண்டு ஒரு நல்ல குருவாக திகழ்வேன் என்று அந்த குருமடத்தில் சேர்கின்றார். இவருக்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலே இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே வேலை செய்யவன் என்பதற்காக அங்கே செல்லுகின்றார். அவர் அவ்வாறு இஸ்லாமிய மக்கள் மத்தியிலே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது உடல்நலம் குன்றிய காரணத்தினால் மீண்டுமாக இத்தாலிக்கு வருகின்றார். இத்தாலிக்கு வந்து அங்கே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே இவர் பதுவை அந்தோணியாராக எப்பொழுது அறியப்படுகின்றார் என்றால், இவர் அறிவாலும் ஞானத்தாலும் இறையியல் சிந்தனையாலும் தன்னையே மேன்மைப்படுத்தி கொள்கின்றார். இவர் தன்னையே மேன்மைப்படுத்தி கொண்டது இவருடைய ஆற்றலால் அல்ல, மாறாக கடவுளுடைய ஆற்றலால். ஏனென்றால் இவர் கடவுளை கண்டுகொள்கின்றார், கடவுளுடைய ஆற்றலை தன்னுடைய வாழ்க்கையில் கண்டுபிடிக்கின்றார். அந்த இயேசுவை ஆழமாக நேசிக்கின்றார். அந்த இயேசுவினுடைய நற்கருணையின் மீது மிகுந்த பற்று கொண்டவராக, ஆழமான நம்பிக்கை கொண்டவராக இருந்த இவரை அந்த கடவுள் ஒரு நல்ல போதகராக தேர்ந்து கொள்கின்றார், ஒரு நல்ல மறை சிந்தனையாளராக தேர்ந்து கொள்கின்றார். மறை சிந்தனையாளராக திகழ்வது இது தானாக இயல்பாக நடப்பது அல்ல, மாறாக இறைமையால் வார்த்தெடுக்கப்பட்டவராக, அந்த இறை சிந்தனையால் வார்த்தெடுக்கப்பட்டவராக, அந்த இறை சிந்தனையை வெளிப்படுத்தக்கூடியவராக, அந்த இறை ஆற்றலை, இறைவனை போதிக்கக்கூடியவராக அந்த ஆற்றலை பெற்றது இவர் நிறைவாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டதால். அந்த இயேசுதான் என்னுடைய ஆதாயம். எவ்வாறு பவுலடியார் இயேசுவே என்னுடைய ஆதாயம், அந்த இயேசு எனக்கு இருந்தால் போதும், அனைத்தும் நிறைவாக எனக்கு கிடைக்கும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை துயர் வந்தாலும் அந்த இயேசுவை பற்றி கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் முழு வீச்சோடு நான் நடை பயில்வேன் என்ற எண்ணத்தோடு பவுலடியார் இருந்தாரோ அதே போன்றுதான் இவரும் இந்த பதுவை நகரில் அறியப்பட்ட புனிதராக இவர் இருந்திருக்கின்றார். அதனால்தான் இவரை கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். ஏன் இவரை கோடி அற்புதர் என்று சொல்கின்றோம் என்றால், இவர் வாழ்ந்த ஆண்டுகள் 36 ஆண்டுகள் தான். இந்த 36 ஆண்டுகளுக்குள் அவர் உயிரோடு இருக்கும்போதே எண்ணற்ற புதுமைகளை நிகழ்த்தியவர். இவர் குறுமடத்திலே, அந்த மடத்திலே வாழ்ந்த பொழுது இவரை பார்க்க எண்ணற்ற மக்கள் வருவார்களாம். இவர் புதுமை நிகழ்த்துகின்றார், அற்புதம் நிகழ்த்துகின்றார் என்பதை அறிந்த மக்கள், எண்ணற்ற மக்கள் வருவார்களாம். எல்லாருக்கும் இவர் வாரி வாரி புதுமைகளை செய்திருக்கின்றார், அற்புதங்களை செய்திருக்கின்றார். அதை பார்த்த இவருடைய அதிபர் தந்தை, அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய அதிபர் தந்தை அவர் சொல்லியிருக்கின்றார், இனிமேல் நீங்கள் 13 புதுமைகளுக்கு மேல் நடத்தக்கூடாது. அவ்வாறு நடத்த வேண்டுமென்றால் 13 புதுமைகளுக்கு மேல் ஒருவேளை அது கட்டாயம் நடத்த வேண்டுமென்றால் என்னுடைய அனுமதி பற்றி தான் நீங்கள் அந்த புதுமையை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். ஒரு நாள் உயரத்திலிருந்து, கட்டடத்தின் உயரத்திலிருந்து ஒருவர், அந்தோணியாரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி விழுந்திருக்கின்றார். இவர் மேலே நில்லும் என்று சொல்லி நிறுத்திவிட்டு, அந்தரத்தில் நிற்பவரை நிறுத்திவிட்டு இவருடைய சபை தலைவரிடம் போய் அனுமதி பெற்றுவிட்டு மீண்டுமாக அவரை கீழே வர வைத்து அவருக்கு புதுமைகள் நிகழ்த்தியிருக்கின்றார். இதனால் தான் இவரை கோடி அற்புதர் என்று சொல்லுகின்றோம். கோடி அற்புதர் என்றார் பார்க்க வந்தவர்களுக்கெல்லாம் புதுமை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார், சந்தித்தவர்களுக்கெல்லாம் புதுமை நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றார். யாரெல்லாம் இவரை தேடி வந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இறை அருளால் புதுமை நிகழ்த்தினார். இவருடைய அருளால் அல்ல, மாறாக இறை அருளால் புதுமை நிகழ்த்தியவர். அதனால் தான் இறைவன் இவரை பயன் தரக்கூடிய ஒரு நல்ல தோழனாக, ஒரு நல்ல தொண்டனாக இவரை உருவாக்கியிருந்தார். இதுதான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். இந்த அந்தோணியார் தன்னை பெருமைப்படுத்துவதற்காக புதுமை நிகழ்த்தவில்லை, மாறாக இவர் நம்பிய அந்த கடவுளை, இவர் நம்பிய அந்த இயேசுவை பெருமைப்படுத்துவதற்காக தன்னை பார்க்க வந்தோர் அத்தனை பேருக்கும் புதுமைகள் நிகழ்த்தியிருக்கின்றார். நான் பெஸ்கியிலே நவதுரோரம் படித்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது ஒரு கதை சொன்னார்கள். அந்த கதை என்னவெனில், பெஸ்கியில் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு குளம் இருக்குது.
பாறை குளம் என்று சொல்லுவாங்க. ஏன்னா பாறையெல்லாம் வெட்டி எடுத்து அதில் தண்ணி கிடக்கும். அப்போ அந்த பகுதியில் ஒரு குழந்தை ஒன்று விளையாண்டு கொண்டப்போ அந்த பாறை குளத்தில் தவறி விழுந்துருச்சு. அப்போ எங்களுக்கு ரூல் ஆஃப் டச்னா யாரையும் தொடக்கூடாது, பக்கத்தில் இருக்கால எங்கள் பிரதர்ஸையே நாங்கள் தொடக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது. அதனால் அதுக்கு தண்டனைலாம் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு சில 2 பிரதர்ஸ் நடந்து போயிருக்காங்க. அவங்க இந்த குழந்தைக்கு அங்கே விழுந்து தத்தளித்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் காப்பாற்றுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய நாவிஸ் மாஸ்டர் சந்தித்து பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த குழந்தை இறந்து மிதக்குது. அதுக்கு பிறகு முடிவு பண்ணுறாங்க, இனிமே யாரையாவது காப்பாற்ற வேண்டுமென்றால் ரூல் ஆஃப் டச் இஸ் நாட் இன்சிஸ்டட். therefore you can save that soul, save that person. அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று சொல்லுகின்றார். அதைத்தான் நம்முடைய புனிதர் அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தி காண்பித்தார். இந்த அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையை இந்த அளவுக்கு புதுமை நிகழ்த்துவதற்கு காரணமாக இருந்தது இயேசுவின் மீது கொண்ட ஆழமான பற்றும் ஆழமான பாசம். இவரை குறித்து பல கதைகள் கேள்விப்பட்டிருப்போம், பல நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்போம். நற்கரணை முன்பாக அந்த கழுதை, பசியோடு இருந்த கழுதை மண்டியிட்டு வணங்கியதாக கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் இவருடைய பக்தியை குறிக்கின்றது, அந்த இயேசு மீது கொண்ட ஆழமான பக்தியை குறிக்கின்றது. ஏன் இந்த இயேசு இவருடைய வாழ்க்கையில் ஆழமாக இவரில் புகுந்து இவர்கள் இந்த வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு நல்ல போதகராக மட்டும் இல்லாமல் தான் போதனை மட்டும் செய்தோடு நிற்காது, ஏராளமான மக்களுக்கு, எண்ணற்ற மக்களுக்கு நல்ல விழுமியங்களை கொடுக்கக்கூடியவராக, நல்ல சிந்தனையை விதைக்கக்கூடியவராக, நான் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டது போல நீங்களும் இந்த கடவுளில் நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ வேண்டும், அதனால்தான் இந்த புதுமைகளை நிறுத்துகின்றேன், நான் ஆற்றுகின்ற புதுமைகள் அனைத்துமே இறை வல்லமையால் பெறப்பட்ட புதுமை, இந்த இறை வல்லமையால் பெறப்பட்ட புதுமை உங்களையும் ஆற்றுப்படுத்தும் என்றால் நீங்களும் இந்த இயேசு மீது நம்பிக்கை கொண்டவராக வாழ வேண்டும் என்று போதித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கடற்கரையில் போதித்து கொண்டிருந்த பொழுது யாரும் இவருடைய போதனையை கேட்டதாக தெரியவில்லை. ஆனால் அங்கே நீந்தி கொண்டிருந்த மீன்கள் இவரை பார்ப்பதற்காக மேலே வந்து அந்த மீன்கள் இவருடைய போதனை கேட்டதாம். நான் நவதரம் படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு குளத்திற்கு ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுக்களே நாங்கள் குளிப்பது உண்டு. என்னுடைய சீனியர் ஒருவர் ஒரு நாள், ரவி வாங்க உங்களுக்கு மீன்களோட பேச கற்றுத்தாரேன். அவர் போய் மீன்களோட பேசுகிறாரு. ஹாய் மீன், ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறா. அந்த மீன் மேலே வருது. பார்த்தீங்களா, மீன் நம்ம பேசுகிற கேட்குதா? அதுபோல தான் நாம் நம்பிக்கையோடு எதை செய்தாலும், அதுபோல் நம்ம பாசமாக அந்த பிள்ளைங்கிட்ட பேசணுன்னு நம்மள்கிட்ட வருவாங்க. ஃபாதர் நல்லா பேசுகிறாரு, நல்லா பாசமாக பேசுகிறாரு. அப்போ பாசமாக பேசும் பொழுது அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார், எவனொருவன் அன்பு கொண்டிருக்கின்றானோ அவன் ஆற்றல் படைத்தவனாக திகழ்வான். என்னுடைய அன்பிலும் என்னுடைய தந்தையின் அன்பிலும் நிலைத்திருப்பவன் கனிதருவனாக திகழ்வான். ஆகவே நீங்கள் என்னை மட்டும் அன்பு செய்கின்றேன், ஆண்டவனே ஆண்டவனே நீர்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னை மட்டும் நீங்கள் வணங்கினால் போதாது, என்னை மட்டும் அன்பு செய்கின்றேன் என்று சொன்னால் போதாது, மாறாக உங்களோடு வாழக்கூடிய உங்களுக்கு பிடிக்காதவர்களையும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனித சமூகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா ஜீவராசிகளையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் வாழும் பொழுது கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக திகழ்வார். அதனால் தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நேசிக்க வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை அருமையாக இரக்கம் கொண்டவர்களாக வாழுங்கள். இரக்கத்தை இந்த மண்ணில் விதையுங்கள். இரக்கத்தை மண்ணில் விதைத்தால் நிச்சயமாக நீங்கள் புதுமையாளர்களாக திகழ்வீர்கள். அவர் வாழ்ந்தபோதே பிரான்சிஸ் அவர்கள், அவர் ஏன் பிரான்சிஸ் அவருடைய அந்த பெயரை தேர்ந்தெடுத்தார் என்றால், பிரான்சிஸ் என்பவர் தன்னுடைய முழு சொத்துக்களையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு, மக்களே எனக்கு போதும், இந்த மண்ணே எனக்கு போதும், இந்த பிரபஞ்சமே எனக்கு போதும், இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த இன்பமே எனக்கு போதும், இந்த மகிழ்ச்சி போதும், இது பேரானந்தத்தை தரும் என்ற எண்ணத்தோடு வந்த அந்த புனிதனுடைய பெயரை தேர்ந்து கொண்டார். ஏனென்றால் அந்த புனிதர் அனைத்திலும் இரக்கம் கொண்டவராக, அனைத்தும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மீனாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அனைத்தையும் நேசிக்க வேண்டும், அனைத்தையும் பறவையும் அனைத்தையும் நேசிக்க வேண்டும் என்ற சிந்தனையை அவர்
அன்பொழுக சொல்லியிருக்கின்றார். அந்த புனிதரை போன்று இவரும் புனிதத்துவம் மிக்கவராக வாழ்ந்து இறந்தார். அதனால்தான் அவர் இறந்த பொழுதும் நம்மால் அவருடைய இறப்பை நம்மால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட அருமையான ஒரு திருத்தந்தை மறைந்து விட்டாரே என்று எண்ணற்ற மக்கள் அவரை குறித்து ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு புனிதர் இறக்கும் பொழுது, ஒரு மனிதராக வாழ்ந்து புனிதராக வாழ்ந்து அவர் இறக்கும் பொழுது நாம் அனைவரும் அவரை குறித்து நாம் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம். இப்படிப்பட்ட எண்ணம் அந்தோனியா இறந்த பொழுதும் அன்று பதுவை நகரமே ஸ்தம்பித்து போயிருந்தது. எங்களுடைய புனிதர் இந்த கோடி அற்புத இறந்து விட்டாரே என்று ஸ்தம்பித்து போயிருந்தது. ஆனால் அவர் இறந்த பிறகும் புதுமை ஆற்றக்கூடிய புனிதராக இன்றும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆப்ரேஷனுக்கு முன்னாடி அந்தோனியார் கோயிலுக்கு புளியம்பட்டிக்கு போயிட்டு நானும் மோட்ச ஃபாதர் போய் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் ஃபாதர், கொஞ்சம் நேரம் ப்ரேயர் பண்ணிட்டு போகிறேன், ப்ரேயர் பண்ணால் நிச்சயமாக தெம்பு கிடைக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நான் ஜெபித்து விட்டு போனேன். அந்த ஜெபித்தல் காரணமாக கூட எனக்கு சக்தி கிடைத்திருக்கலாம் என நம்புகின்றேன். ஆகவே எப்பொழுதெல்லாம் மனசோர்வு வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் என்னால் சோதனைகளை வெல்ல முடியாமல் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் புனித அந்தோனியார் கோயிலுக்கு சென்று நான் வேண்டுவது வழக்கமாக இருந்தது. நான் வேண்ட வேண்டும், அந்த அந்தோனியார் எனக்கு அருளையும் ஆற்றலையும் தெம்பையும் கொடுத்து என்னை இன்னும் இந்த இறைப்பணியை மிகுந்த பற்றுடனும் பாசத்துடனும் அர்ப்பண உணர்வோடு ஆற்ற முடியும் என நம்பிக்கையை கொடுப்பார் என்ற உணர்வோடு வாழ்வதற்கு இந்த அந்தோனியாருடைய வாழ்க்கை எனக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. இந்த அந்தோனியார் நான் கற்றதெல்லாம் அற்புதங்கள் நிகழ்த்துவது மட்டுமல்ல, மாறாக ஆண்டவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக இந்த கடவுள் அழைத்திருக்கின்றார். கோடி அற்புதருடைய அன்பு பக்தர்களாகிய நாம் இந்த அளவந்தான் குலத்தைச் சேர்ந்த அத்தனை மக்களும் பக்தியில் சிறந்தோராய், அன்பில் சிறந்தோராய், ஆண்டவன் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களை பாசத்தோடு அன்பு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே நம்முடைய இதயத்தில் கொண்டவர்களாக, நம்முடைய இதயம் அன்பில் பற்றி எரிய செய்யக்கூடிய நிலைக்கு உயர்ந்து நாம் இயேசுவால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் அனைவருமே அன்பின் மக்களாக, பண்பின் மக்களாக, பாசத்தின் மக்களாக, என்றுமே அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய மக்களாக வாசித்த போது ஃபாதர் சொன்னார், ஆட்டுக்கார குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கணும், ஆட்டுக்கார குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னார். நாம் ஆட்டை நேசித்தோம் என்றால் ஆடு நம்மை நேசிக்கும், மக்களை நேசித்தோம் என்றால் மக்கள் நம்மை நேசிப்பார்கள். ஆகவே எல்லா வளமும் பெற்று எல்லாரையும் நேசித்து நிறைவான உள்ளம் படைத்தவர்களாக வாழ்ந்திட அந்த நிறைவான கடவுள் நமக்கு நிறைவாக ஆசிரையும் அருளையும் பொழிந்து நம்மையெல்லாம் நல்ல பண்புமிக்க பாசமிக்க அன்புமிக்க மக்களாக வாழ வகை செய்ய வேண்டும் என்று அந்த கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அந்தோனியார் மூலமாக தந்தையாகிய கடவுளும் அன்னையாகிய மரியாளும் அந்தோனியாரும் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார்களாக. ஆமேன். மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். தலைமை ஏற்க அழைக்கும் இறைவா, உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட எம் பரிசுத்த தந்தை 14ஆம் லியோ அவர்கள், எம் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவிகள் அனைவரும் எங்களை உம் இறையாட்சியை நோக்கி வழிநடத்திட தேவையான அருளை பொழிந்து கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தகுதிகளையும் திறமைகளையும் வழங்கும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் உயர் அதிகாரிகளும் தங்கள் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்தாமல் மக்களுக்கு அனைத்து நலன்களையும் பாகுபாடின்றி கொடுக்கவும், அதன் வழியாக மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று மகிழ்வுடன் வாழவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, அன்பு செய்யப்படாமல் சமூகத்தில் புறந்தள்ளப்பட்டுள்ள குழந்தைகள், அனாதைகள், ஆதரவற்றோர், முதியோர்கள், நோயினால் அவதியுறுவோர் ஆகியோருக்கு அன்பின் மக்களாகிய நாங்கள் அன்பை, உடனிருப்பை பகிர்ந்தளித்து அவர்களுக்காக ஜெபித்து வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் வேந்தனே எம் இறைவா, எம் பங்கு மக்கள் மேற்கொள்ளும் விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பு, பூந்தோட்டம் மற்றும் எல்லா தொழில்களிலும் நீரே வெற்றி வழங்குபவராகவும் முன்னேற்றத்தை நோக்கி வழி நடத்துபவராகவும் தேவையான மழை பொழிந்து வெப்பத்திலிருந்து எங்களை காத்து வழி நடத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை வழிநடத்தும் ஆயரான எம் இறைவா, இன்று நவநாள் திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் ஆட்டுக்காரர்கள் குடும்பம், ஜெபக்குழு, மரியாயின் சேனை உறுப்பினர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். வளர்க்கும் ஆடுகள் நோயின்றி பலுகி பெருகி பலன் தரவும், ஜெபக்குழு, மரியாயின் சேனை உறுப்பினர்களாகிய நாங்கள் ஆர்வமுடன் செய்யும் பணிகளில் இறைவா நீர் எங்கள் உடனிருந்து கரம் பிடித்து வழிநடத்தவும், நாங்கள் சந்தித்து ஜெபிக்கும் குடும்பங்களுக்கு உமது அன்பையும் ஆசீரையும் அளித்து நோய் நொடியின்றி பொருள் செல்வமும் அருள் செல்வமும் பெற்று வாழ வரமல்ல வேண்டுமென்று எங்கள் ஆதரவும் தஞ்சவுமான புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். பாசமிக்க தந்தையே, இதோ இந்த நாளிலே எங்களுடைய புனிதர் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய திருநாளை கொண்டாட வந்திருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவருமே உம்மீது ஆழமான பற்று கொண்டவர்களாக, அன்பு கொண்டவர்களாக, உம்முடைய அன்பில் நிலைத்திருந்து உம்முடைய மகனைப் போன்றும் அந்தோணியாரை போன்றும் நாங்கள் என்றுமே உம்மையே முன்னிலைப்படுத்தி வாழக்கூடிய அந்த மேன்மைமிக்க வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக அமைத்து கொண்டு நாங்கள் என்றும் மற்றவர்களை அன்பு செய்து அன்பை மட்டுமே பரிமாறி வாழக்கூடிய நல்ல உள்ளம் படைத்தவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்க வேண்டுமென்று உம்முடைய மகன் கிறிஸ்து வழியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். Yeah.
சகோதர சொல்லே என்னுடைய மூலியமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாக இருந்து கேட்டதா அப்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனிதந்தோனியாரின் அவனாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியாருடைய திருவிழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைவற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையாலும் போதனையாலும் பயிற்றுவித்து எங்களை வளப்படுத்துகின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து எங்களுக்கு நிறைவாக அருளையும் ஆசிரியும் பொழிந்து எங்களை வளமை படைத்த மக்களாக வாழ்விக்கச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதர்களின் பெருந்திரளோடும் நாங்கள் அனைவரும் ஒன்றாகச் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு வை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14வது சிங்கராயர், எங்கள் ஆயர் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியில் ஜெபிக்கிற எல்லா மக்களையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியை சிறப்பிக்கிற ஆட்டுக்காரர்கள், ஜெபக்குழுவினர், மரியாயின் சேனையில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வாழ்வின் ஒரு படி மேலாக உயர்ந்து விடுவோம் என்கிற எண்ணத்தில் ஓடி உழைக்கிற இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் கண்ணோக்குவீராக. உழைப்பை ஆசிர்வதையும் அதற்கு ஏற்ற வாழ்வின் பலன்களை தந்தருளும். விரும்புகிற நலமான வாழ்வை அவர்களுக்கு வழங்குவீராக. இந்த பலியில் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கிற எல்லாருடைய ஜெபமும் வேண்டுதலும் உமது பாதத்தில் இந்த நாளில் வந்து சேரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுனில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவருமான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருக்குறளுக்கு வழங்கினீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு வழங்கிய சமாதானம் நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். என் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும். எமக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு, தந்தையில் நிலைத்திருப்பவன், பணரளிக்கும் மகனாக தன்னை வெளிப்படுத்திய நமது அன்பு கடவுள். என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்களையும் பலனளிப்பவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லி உடலாகவும் இரத்தமாகவும் நம் மத்தியிலே காட்சியளிப்பவர்.
அவர் அழைத்த விருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை தேவர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். என்னை காத்து எனக்கு முழுமையான விடுதலை தருகிறார்.
யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் நாம் நினைவுகூர்ந்து கொண்டாடுகிற விதத்தில் நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 9வது நாள் நவநாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அளவற்ற இரக்கத்தை இந்த பரிவழியாக நாம் பெற்று மகிழ்கிற வேளையில் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து நமக்காக ஜெபித்து இறைவார்த்தை பகிர்ந்திருக்கக்கூடியவர் நம் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை அருள் ரவி அவர்கள். தந்தை அவர்கள் நமது பங்கிற்கு புதியவர் அல்ல, பல முறை நம்முடைய ஊருக்கு திருப்பலிகளுக்கு வருகை தந்திருக்கிறார். அதுபோக மற்ற நிகழ்வுகளுக்கும் அழைக்கிற போது மனமு வந்து வருகை தந்து பல்வேறு நிலைகளிலே செய்திகளை வழங்கியிருக்கிறார். கடந்த முறை நாம் பெண்கள் தினத்தை கொண்டாடுகிற போது தந்தை அவர்கள் வருகை தந்து மிகச்சிறப்பான ஒரு செய்தியை நமக்கு வழங்கினார் என்பதை நாம் அறிவோம். தந்தை அவர்கள் தற்போது புனித சவேரியார் கல்லூரியினுடைய துணை முதல்வராக இருந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே மிகுந்த ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு ஏதாவது ஒரு வேலையிலே பரபரப்பாக இருக்கக்கூடியவர். போய் பார்க்கிற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அங்கும் ஏதாவது ஒரு வேலையிலே தீவிரமாக இருந்து கொண்டே தான் இருப்பார். அப்படி பல முறை சந்திக்க நேர்ந்திருக்கிறது. தந்தை அவர்களை அழைத்த போது வருகிறேன் என்று சொல்லி மனமுவந்து வருகை தந்து நமக்காக இந்த நாளில் மிக அற்புதமான ஒரு செய்தியை வழங்கியிருக்கிறார்கள். புனித அந்தோணியார் எங்கள் தஞ்சமும் ஆதரவும் ஆனவர் அப்படிங்கிற ஒரு செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி அழைக்கப்பட்ட போது ஒரு விதமான ஒரு போராட்டம் சவால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அப்போது அவருக்கும் அவர் தந்தைக்கும் இடையுமான அந்த கடித போக்குவரத்தானது எப்படி இருந்தது, தந்தை எப்படி உறுதியாக இருந்தார், அதன் பிறகு இவர் எப்படி உறுதிப்படுத்தப்பட்டார், ஆண்டவரில் எப்படி இணைந்திருக்க வேண்டும் என்கிற செய்தியெல்லாம் மிக அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து தந்தை அவர்கள் இறை வார்த்தையோடு கூட பகிர்ந்து தந்திருக்கிறார். ஆகவே அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை அருள் ரவி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரந்தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நம்மோடு கூட இணைந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அன்புக்குரிய தந்தை பெர்னாண்டோ ஆண்டனி. ஆமாம், தந்தை அவர்கள் தும்கா மறை மாவட்டத்தில் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜூலியன் அவர்களோடு அந்த மறை மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு சொந்த ஊர் கள்ளத்தி கிணறு. விடுமுறை காலத்தில் வருகை தந்திருக்கிறார். நம்மோடு கூட இந்த பலியில் கலந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. 2004 ஆண்டு நான் புளியம்பட்டியிலே உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்த போது அப்போது அவர் அங்கே குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதை நான் அறிகிறேன்.
ஆகவே இந்த நாளில் நம்மோடு கூட அமைதியாக வந்து இறைவார்த்தையை மிக அற்புதமாக வாசித்து நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்கான நல்ல ஒரு ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தந்தை பெர்னாண்டோ ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். பொட்டு தான் கொஞ்சம் பலமாகி போச்சு. அவர் கையை குடும்போது ஓட்டு கேட்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா பொட்டு வச்சவங்க அப்படி வச்சுருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்மோடு கூட இணைந்திருப்பவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜூலின் அவர்கள். விழா நாட்களில் அவர் இருப்பது, நமக்காக ஜெபிப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் இந்த பலியை சிறப்பித்து கொடுத்திருக்கக்கூடியவர்கள் ஆட்டுக்காரர்கள், ஜெபக்குழுவினர், மரியாயின் சேனை. நம்முடைய பங்கிலே 3 அமைப்பு புதிதாக உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஜெபக்குழு, மரியாயின் சேனை, பங்கு பேரவை. ஆகவே இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு நிலைகளிலே பல பணிகளை முன்னெடுத்து செல்வதை நீங்கள் அறிய வேண்டும். குறிப்பாக ஜெபக்குழுவினர் எந்தெந்த வீட்டில் தேவைப்படுகிறதோ அந்த வீட்டிற்கான தனிப்பட்ட ஜெபத்தை அந்த குழுவில் இருக்கக்கூடிய 15-20 பேர் சேர்ந்து போய் ஜெபிப்பது கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கிறது என்பதை நம்முடைய ஆயர் அவர்கள் எல்லா பங்குகளிலும் இந்த ஜெபக்குழுவை உருவாக்க சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நாம் உருவாக்கினோம். கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 20 வீட்டுக்கு மேலே ஜெபக்குழுவுக்கு போயிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய காரியம். அதே போல் மரியாயின் சேனை எல்லா பங்குகளிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு. அவர்களுடைய வேலையே நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காக ஜெபிப்பது தான். ஆகவே வாரந்தோறும் அவர்களும் தொடர்ச்சியாக கூடி நம்முடைய ஆலயத்தில் வாரத்தில் ஒரு நாள் கூடி ஜெபிக்கிறார்கள். நமக்காக ஜெபிக்கிறார்கள். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். அப்படியாக இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்த நாளை சிறப்பிக்கிற ஆட்டுக்காரர்களோடு இணைந்து கொண்டு ஜெபித்திருப்பது, சிறப்பித்திருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆகவே ஆட்டுக்காரர்கள் சிறப்பான விழாவை எப்போதுமே செபஸ்தியாருக்கு எடுத்தாலும் கூட நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் ஒரு நாளில் அவர்கள் இந்த விழாவை சிறப்பிப்பது உண்மையிலேயே மன மகிழ்வை தருகிறது. இந்த நாளில் ஆட்டுக்காரர்கள், ஜெபக்குழுவினர், மரியாயின் சேனையில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், உறுப்பினர்களும் அருட்சகோதரி புஷ்பா அவர்களுடைய தலைமையிலே வழிகாட்டுதலின் பேரில் மிகச்சிறப்பான ஒரு பங்கேற்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளை தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் பூக்காரர்கள் மற்றும் பங்கு பேரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். ஆகவே சிறப்பிக்கிற இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் பூக்காரர்கள், பங்கு பேரவையினர் தயவு கூர்ந்து திருப்பலி முடிந்த பிறகு அருட்சகோதரி தீபா அவர்களை சந்தித்து உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களை, திருப்பலி முடிந்த பிறகு அன்னை மரியாளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட சேலைகள் நமது ஆலயத்தில் வைத்து ஏலமிடப்படுகிறது. திருவிழா நாட்களில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு வசதியாக இருக்கும். ஆகவே பெற்றுக்கொள்ள இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். ஏலம் விடுகிறவர்கள் வழக்கமாக பால்மணி சார் தான் ஏலம் விடுவாங்க. அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். வழக்கமாக ஆடு மாடு ஏலம் விடுகிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் தயவு கூர்ந்து இங்கே ஆலயத்திற்கு முன்பாக, இந்த பீடத்திற்கு முன்பாக திருப்பலி முடிந்த பிறகு வந்து சேர, மன்றாட்டுகளெல்லாம் முடிந்த பிறகு வந்து சேர உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏலத்தில் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்க அன்போடு வேண்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. சரியான பதில் எழுதியவர்கள், பங்கெடுத்து கொண்டவர்கள் 113 பேர், சரியான பதில் எழுதியவர்கள் 63 பேர். அவர்களுக்கு இப்போது அவர்களிலே 3 பேர் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்க இருக்கிறோம். திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்கள் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுப்பார்கள். நம்முடைய அழைப்பிலே வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருட்தந்தை பெர்னாண்டோ ஆண்டனி அவர்கள் இந்த பரிசுகளை வழங்குவார்கள். தந்தை அவர்கள் பரிசு நீங்கள் தேர்ந்தெடுங்க, நீங்கள் பரிசு கொடுங்க. முதல் அதிர்ஷ்டசாலி, அதை கேள்வி சொல்லணும்ல, பதில் மறந்தாச்சு. ரைட்டு. முதல் கேள்வி, எங்கெல்லாம் தீய ஆவி குடிகொண்டிருக்கிறது? ஆணவம், பேராசை, பிறரை பாவம் செய்யும் தூண்டும் மனநிலை. 2வது கேள்வி, தீய ஆவியை ஓட்ட எது தேவை? நோன்பும் ஜெபமும். 3வது கேள்வி, அந்தோணியாருக்கு பேய்களை ஓட்டும் வல்லமை எங்கிருந்து வந்தது? இறை ஆசீர் அல்லது இறை ஆற்றல்? 2வது மரியாளின் பரிந்துரை.
4வது கேள்வி, தூரத்தை எப்படி அளவீடு செய்தார்கள்? ஜெபமாலை சொல்லும் வேகத்தை வைத்துக்கொண்டு அளவீடு செய்தார்கள். இதில் சரியான பதில் எழுதியவர்களிலே தந்தை அவர்கள் முதல் அதிர்ஷ்டசாலிகளை தேர்ந்தெடுக்கிறார். கொஞ்சம் குளிக்கிடுங்க. அன்னை தெரசா அன்பியம் ஜெரின். பரிசு கொடுங்க தம்பி. அன்னை தெரசா அன்பியம் ஜெரின். ஜெரின்னா யாரு? வாங்க. 2வது அதிர்ஷ்டசாலி வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். புனித மிக்கேல் அதிதூதர் அன்பியம் சஜீனா. வாங்க. அவ்வளோதான் அவ்வளோதான். 3வது அதிர்ஷ்டசாலி அந்தோணியார் அன்பியம் மரிய அந்தோணியம்மாள் அந்தோணி குருஸ். மரிய அந்தோணியம்மாள் அந்தோணி குருஸ். 2 பேர் பேரையும் எழுதியிருக்கு. அந்தோணியார் அன்பியம் மரிய அந்தோணியம்மாள் அந்தோணி குருஸ். வந்திருக்காங்களா வரலையா? ஆமாம், கோயிலுக்கு வெளியே வருக. இன்றைக்கு நாம் மறையுறையிலிருந்து 3 கேள்விகள் கேட்கிறோம். மிக எளிமையான கேள்விகள். தந்தை அவர்கள் அவருடைய அப்பாவுடைய கடிதத்திலிருந்து நிறைய செய்திகள் சொல்லியிருக்கிறார். முதல் வாழ்த்துகள். இறை நம்பிக்கையை கட்டி எழுப்ப என்ன செய்ய வேண்டும்? இறை நம்பிக்கையை கட்டி எழுப்ப என்ன செய்ய வேண்டும்? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, யாருடைய மகிழ்வில் யாரை பார்க்க அருட்தந்தை அவர்களுடைய அப்பா அவருக்கு அறிவுரைத்தினார்? யாருடைய மகிழ்வில் யாரை பார்க்க அருட்தந்தை அவர்களுடைய அப்பா அவருக்கு அறிவுறுத்தினார்? 3வது கேள்வி மிக எளிமையான கேள்வி. புனித அந்தோணியார் முதலில் சேர்ந்த சபை எது? புனித அந்தோணியார் முதலில் சேர்ந்த சபை எது? இந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போடுகிறவர்களுக்கு நாளைய தினம் பரிசு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, திருவிழாவினுடைய நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள், ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வாய்ப்பினை மிகச் சிறப்பாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய பங்கேற்பை மிக அதிகமாக உறுதி செய்து ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதங்களையும் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளில் இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் பிறகு திருப்பலி முடிந்த பிறகு, மன்றாட்டு முடிந்த பிறகு ஆலயத்திற்குள்ளாக ஏலம் விடப்படும். அதன் பிறகு சப்பர பவனி இருக்கிறது. ஆகவே அனைத்து நிகழ்வுகளிலும் இறை மக்கள் கலந்து கொண்டு இறை ஆசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். அன்பானவர்களே, கடந்த ஏப்ரல் 25 முதல் மே 5 வரை புளியம்பட்டையில் ஆங்கில அறிவாளுமை பயிற்சி நம்முடைய கல்லூரி சார்பாகவும் SC/ST கமிஷன் சார்பாகவும் நடத்தப்பட்டது. அந்த பயிற்சியிலே ஒவ்வொரு நாளும் 9 நாட்கள் ஒவ்வொரு நாளும் மீளாய்வு செய்யப்படும். அந்த மீளாய்வில் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும். அவ்வாறு ஆங்கிலத்தில் பேசி ஒவ்வொரு நாளுமே பரிசை பெற்ற நபர் உங்களுடைய பங்கை சேர்ந்தவர். செபாஸ்டினா என்ற தங்கை. செபாஸ்டினா எந்திருங்க, எல்லாரும் அவங்களுக்கு எழுது, நல்லா கைதட்டுங்க. அதனால் இந்த பங்கிலிருந்து அறிவு சார்ந்த குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்பதனை இப்பொழுது உங்கள் முன்பாக நான் சொல்ல விரும்புகின்றேன். இறை நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புதுமைய அந்தோணியாரின் திருவிழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று மகிழுவோம், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. கருணை பாதமலரின் அருமை, உன் பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை. அழகே அழகே எங்கள் ஐயா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அந்தோணியாரே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவரே. பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே, உங்கள் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அங்கோவியாரே, உயிரோவியமே உன் பார்வை சொல்லும் கருணை பாதமலரின் அருமை, பாதமலரின் அருமை. அழகே அழகே கல்யாணி அழகோவியமே எங்கள் அங்கோவியாரே.
உந்த நாமத்தை சொல்லும் போது